ஸோ ஏடபிள்யூஎஸ் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லும்போது 750 ஹவர்ஸ் EC2 வந்து 750 ஹவர்ஸ் பர் மந்த் நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரைசிங் மாடல் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வேரி ஆகும். தட் இஸ் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் வேரி ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இஸ் அபவுட் கம்ப்யூட். And second service is about storage. Third service is data transfer. So compute அப்படிங்கிறது வந்து it's based on hours or seconds like EC2. EC2 அப்படிங்கிறது it's a compute தான். Okay, so it is based on hours or seconds. Storage அப்படிங்கிறது it's per GB. Pricing will be vary based on per GB. And data transfer அப்படின்னு சொல்லும்போது for outbound it is aggregated and charged. And for inbound, there is no charge. And it is also based on per GB. Okay. So இது வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? கம்ப்யூட் அண்ட் நெட்வொர்க் ஸ்டோரேஜ் எதெல்லாம் கம்ப்யூட்ல வரும், எதெல்லாம் நெட்வொர்க்ல வரும், எதெல்லாம் ஸ்டோரேஜ்ல வரும் அப்படிங்கறது how you will be identifying. ஸோ கம்ப்யூட் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஆரஞ்சு கலர் ஐகான்ஸ்ல இருக்கும். கம்ப்யூட் அப்படிங்கிறது எல்லாமே ஆரஞ்சு கலர் ஐகான்ஸ்ல இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எல்லாமே கிரீன் கலர் ஐகான்ஸ்ல இருக்கும். அண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பர்பிள் கலர் ஐகான்ஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். கம்ப்யூட்டா, இல்ல ஸ்டோரேஜா, இல்ல நெட்வொர்க்கா, இல்ல செக்யூரிட்டியா, இல்ல IAM-ஆ அப்படிங்கறது எல்லாமே we can identify. Security is like pink color, IAM is like red color. Okay, ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூ ஆர் ஃபீலிங் டிஃபிகல்ட் அப்படின்னா இங்க இங்க போனீங்கன்னா வரும் பாருங்க. கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது எல்லாமே கம்ப்யூட் தான். இதுக்கு வந்து நம்ம மேப் எல்லாம் போடுவோம். லைக் AWSல வந்து we will be going for some mapping kind of things. அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா லூசிட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, so அதுக்குள்ள போனீங்கன்னா you can get that one. Wait, I will show it. This is one of my diagram, what I have done for my book. I have I'm writing a book called DevOps. Okay, so அதுக்கு போட்டது இது. இங்க பாத்தீங்கன்னா you can find the shapes, more shapes ன்னு போயிட்டு AWS அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எல்லாமே வரும். இங்க தெரியுதா? பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த கலர் வேரியேஷன் தான் நான் சொன்னேன். கிரீன் கலர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும். டெவலப்பர் டூல் எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும். சோ இது மாதிரி உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் வரும், கலர் வேரியேஷன்ஸ் வரும். ஓகேவா? சோ இந்த கலர் வேரியேஷன்ஸ் வச்சு கூட நீங்க யூ கேன் ஐடென்டிஃபை அ சர்வீஸ். ஓகே, it is இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி ஒன், பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அஸ் த எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஓகே, சோ இப்போ வந்து அமேசான்ல வந்து நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது தான் வந்து மெயினான திங் நம்ம பார்க்க வேண்டியது. சோ பேமெண்ட் வந்து EC2 ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன மாதிரி பேமெண்ட் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EC2 ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் அதுல we will be having 3 payment methods. First method is AURI. Okay, and second method is PURI,
And third method is NURI. So AURI அப்படிங்கிறது வந்து என்னன்னா all upfront reserved instance. And PURI அப்படிங்கிறது வந்து என்னன்னா partial upfront reserved instance. And NURI அப்படிங்கிறது வந்து என்னன்னா no upfront reserved instance. Okay, so all upfront reserved instance அப்படிங்கிறது வந்து என்ன? What does mean by that? You have any idea? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் டேக்கிங் அ கிளவுட் டு மை கிளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல் அப் ஃப்ரண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த கிளவுடுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு கிளவுட் சர்வீஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு எனக்கு ஒரு 5 லேக் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, 5 லேக்ஸ் வருதுன்னா இந்த என்டையர் பேமெண்ட்டும் நான் பே பண்ணிடுவேன். ஃபர்ஸ்டே என்டையர் அமௌண்ட்டையும் நான் வந்து இனிஷியலாவே பே பண்ணிடுவேன். ஓகேவா? சோ அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆல் அப்ஃப்ரண்ட் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் லைக் பாதி அமௌண்ட் வந்து நான் இனிஷியலா பே பண்ணுவேன், பாதி அமௌண்ட் வந்து நான் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 லேக் வந்து ஐ வில் பி பேயிங் இனிஷியலி ஆஸ் அ என்டையர் அமௌண்ட். இனிஷியலி ஆஸ் என்டையர் அமௌண்ட். ரிமைனிங் இருக்கிற 3 லேக் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லைக் இஎம்ஐஸ் மாதிரி லைக் மந்த்லி இல்ல வந்து ஒரு 3 months ஒன்ஸ் இல்ல 6 months ஒன்ஸ் அது மாதிரி ஐ வில் பி பேயிங். ஓகேவா? சோ தட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் அப்ஃப்ரண்ட் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ். அண்ட் அடுத்தது வந்து நோ அப்ஃப்ரண்ட் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வச்சிருக்கேன். அப்ப வந்து என்னால இந்த 5 லேக்க ஹோல் அமௌண்டா நான் கிளவுடுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான். அப்ப அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒரு 5 லேக்ஸ் வந்து ஹோல் அமௌண்டா நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மந்த்லி இவ்வளோ இஎம்ஐ பே பண்றேன் அப்படின்னு சொல்லி மந்த்லி பேசிஸ்ல அந்த அமௌண்ட்டை வந்து நான் 3 இயர்ஸ்க்கு டேலி பண்ணிக்குவேன். ஓகேவா? சோ அப்படி இருக்கிறது நோ அப்ஃப்ரண்ட் ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ். சோ இந்த 3 ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் வச்சுதான் we can make a payment for EC2. Okay, clear about payments? Yes ma'am. Yeah, there is a restriction of 1 attempt only for examination. Yes, you can able to enroll only 1 course in Oracle and there is restriction for attempt 1. ஒரே டைம் தான் நம்ம அந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த நோட்பேட் கொஞ்சம் காமிங்களா பிரவீனா? this one? Yes, 1 minute. Okay, thank you. Okay, this is all about pricings of AWS. Okay, there is no deeper things about this pricings and all. You can refer that PPT also once. Okay, shall I go for infrastructure elements? Yes ma'am. Okay. Yes. So AWS global infrastructure elements. Next one is AWS global infrastructure elements. So first one is your region. First இருக்கிறது is region. Like Mumbai,
இல்ல வந்து ஏசியா, அது மாதிரி நிறைய ரீஜியன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்தது யூ வில் பி ஹேவிங் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். தட் இஸ் AZ. Availability zones. AZ. Okay. So இதுல தான் வந்து we will be having data centers. Then you will be having POPS, that is point of presence. Point of presence. So it will be moreover like a delivery hub. Delivery hub மாதிரி அது வந்து act ஆகும். That is called as POPS, point of presence. So இதுல பாத்தீங்கன்னா இந்த AWSலயே நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல you are having so many regions. இங்க தெரியுதா? இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா regions அப்படின்னு சொல்லுவோம். Okay. If you want more clearly, you can go for this website, that is AWS infrastructure. AWS Global Infrastructure அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா you can see all the details. Like இங்க பாருங்க, நார்த் அமெரிக்கால என்னென்ன டேட்டா சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து யூ கேன் see here in this picture. ஓகே. இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது வந்து ஆல்ரெடி அவைலபிள். இதுலயே வந்து கம்மிங் சூன்ங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா இட் இஸ் லைக் this one is coming soon. இது வந்து ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த குளோப் இப்படியே ரவுண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் சி ஆல் த டேட்டா சென்டர்ஸ். இப்போ சவுதி எல்லாம் வந்து தட் இஸ் சவுதி அரேபியாலாம் வந்து இட் இஸ் எட் டு கம். ஓகே. அண்ட் இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஓகே. அண்ட் இன் இந்தியா வி வில் பி ஹேவிங் ஒன் ரீஜன் இன் மும்பை அண்ட் அனதர் ரீஜன் இன் ஹைதராபாத். ஓகே. ஸோ இங்க வந்து யூ கேன் சி திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து ஏடபிள்யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப கரண்டா எவ்வளோ அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கு, எவ்வளோ ரீஜியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க அப்டேட் ஆயிருக்கும். பிபிடில வந்து பழைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் இருக்கு. பட் கரண்டா சில அப்டேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் ரெஃபர் இன் திஸ் வெப்சைட். ஓகே. நம்மளோட பிபிடி இங்க இருக்கு இல்லையா, இதுல வந்து தப்பா இருக்கு. இது வந்து பழைய டேட்டா நம்மளோட பிபிடில இருக்குது. ஸோ டோன்ட் ரெஃபர் தட். யூ ஜஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் இன் திஸ் ஒன். ஓகே. ஸோ இதுல wait a while, I will just have some visual representation and I will explain. Okay.
Red color is called as regions. ஓகேவா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, மும்பை, ஹைதராபாத், அது மாதிரி இதெல்லாம் வந்து ரீஜியன்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ இந்த ரீஜியன்ஸ்குள்ள இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஒரு ரீஜியனுக்குள்ள வந்து we can have minimum 3 availability zones. ஓகே, மினிமம் 3 availability zones வந்து இருக்கும் ஒரு ரீஜியனுக்கு. And after that, this is called as data centers. அந்த availability zone குள்ள we will be having data centers. ஓகே, சோ இது கனெக்ட் பண்ணுது இல்லையா இந்த டேட்டா சென்டர்ஸ், இத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா POPS அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இதுதான் வந்து குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், AWS ஓட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் இந்த இமேஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுத்தி இருக்கிறது ரீஜியன், அதுக்குள்ள இருக்கிறது அவைலபிலிட்டி ஜோன். சோ அந்த அவைலபிலிட்டி ஜோன் வந்து மினிமம் 3 ஆச்சும் இருக்கும் ஒரு ரீஜியனுக்கு. அதுக்கு அடுத்தது அந்த அவைலபிலிட்டி ஜோன்ஸ்குள்ள இருக்கிறது டேட்டா சென்டர்ஸ். சோ அந்த டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். அது வந்து எதுக்குன்னா ஒரு ஹப் மாதிரி நம்மளுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கும் அந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள இருக்கிறத. ஓகே, கிளியர்? ஜஸ்ட் கீப் இட் வெரி சிம்பிள். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நிறைய தியரிஸ் வளவலன்னு படிக்காதீங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஹப் மாதிரி ஆக்ட் ஆகும். ஹப்னா ஒரு கனெக்ஷன் மாதிரி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள வந்து ஐ வில் பி ஹேவிங் மெனி டேட்டா சென்டர்ஸ். ஓகேவா? சோ இந்த டேட்டா சென்டர்ஸ்ல வந்து எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் வேணும், இல்ல வந்து ஒரு கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஐ வில் பி யூசிங் திஸ் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ். தட் இஸ் லைக் அ ஹப். ஓகே, இதுல வந்து நீங்க இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் எவ்வளவு ரீஜியன்ஸ் இருக்கு. டோட்டலா 37 ரீஜியன்ஸ் இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஓகேவா? அதுக்கடுத்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து 117 இருக்கு. பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் வந்து 700 பிளஸ் இருக்கு. அண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி அப்ளிகேஷன்ஸ் வந்து 43 இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளவு இருக்குங்கிறத வந்து ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இது கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. யா, யூ கேன் கெட் இட். ஐ ஹோப் நான் நாளைக்கு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, கிளவுட் பிராக்டிஷனர் எக்ஸாம்ல என்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருதுன்னு மட்டும் நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே, ஏன்னா இங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ல எப்படி வந்துச்சுன்னா இட்ஸ் ஆல் அபவுட் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கிளவுட் பிராக்டிஷனர் வந்து இட்ஸ் அ பேசிக் லெவல்னு சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி வரும்னு மட்டும் நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, கேட்டுட்டு இல்ல நான் ரெஃபர் பண்ணிட்டு நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே மேம், ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க மேம். இப்போ பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்ல வந்து எட்ஜ் லொகேஷன்ஸ் அப்புறம் எட்ஜ் கேட்சிஸ் இருக்குல்ல மேம், அது வந்து அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்றோமா மேம்? ஆமா, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு அது ஒரு ஹப் மாதிரி இதாகுது, அவ்வளவுதான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்குள்ள தான் எட்ஜ் லொகேஷனும் ரீஜனல் எட்ஜ் கேட்சிஸும் வரும். கேட்சிஸும் இருக்கும். ஓகே ஓகே, I completed for today. That's all about my side. இதுல வந்து நீங்க என்னென்ன பார்க்கணும்னா இந்த மாடியூல்ல AWS pricing, அதுக்கப்புறம் then you have to see. Okay, I didn't completed the shared responsibility model. Shall I continue it now or shall I continue by tomorrow? Continue tomorrow. உங்களுக்கு கன்வீனியன்ட் ஏதோ அதை பண்ணுங்க. எனக்கு எதுனாலும் ஓகே தான். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் வந்து இட்ஸ் நாட் அ பிக் கான்செப்ட். சரி, ஓகே, நாளைக்கே நான் சொல்லிடுறேன். தட்ஸ் அபவுட் இட் வில் டேக் ஒன்லி 5 to 10 minutes. அவ்வளவுதான். ஓகே, சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டிங்ல இருந்து இது வரைக்கும் தட் இஸ் AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் PPT ஓபன் பண்ணி பார்த்துட்டு இந்த கேசிஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிடணும் இன்னைக்கு. ஓகேவா? அதுதான் உங்களோட டாஸ்க். ஓகே,
So நாளைக்கு வந்து I will be completing all this kind of things. ஓகே மேம். Okay. மேம் Anything? இன்னும் ஒரு சின்ன ஹெல்ப், மாடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலமெண்ட் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் புரியல. இல்லைங்க, நான் ஓபன் பண்ணிக்கிறேன். மேல போங்க. இன்னும் மேல இன்னும் போங்க. இந்த டயக்ராம். ஓகே, ஸோ என்னது AWS குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ் ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் BOPS. ஓகே. ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா இங்க குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ்னா அதுக்குள்ள என்னென்ன வரும் அப்படிங்கிறது, லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்த்தோம்ல ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் இருக்கும். இப்ப ஃபவுண்டேஷன் சர்வீசஸ்னா AWSல என்னென்ன சர்வீசஸ் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கம்ப்யூட், நெட்வொர்க்கிங் அண்ட் ஸ்டோரேஜ். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அதுல என்னென்ன அவைலபிள் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்னா அது எப்படி லைக் விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பாவும் பண்ணிக்கலாம், நம்ம கொலாபரேஷன்லயும் பண்ணிக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். எதுக்கு கீழே என்னென்ன அவைலபிலிட்டிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது அந்த டேட்டா பேஸ் அனலிட்டிக்ஸ் அதுக்குள்ள இருக்குல்லங்க மேம், அதெல்லாம் பின்னாடி டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா மேம்? NoSQL கோட் கேட்சிங் அதெல்லாம் இருக்கு. ஆமாமா, இதெல்லாம் உங்களுக்கு கீழே டீப்பா வரும். இது வந்து உங்களுக்கு சும்மா ஃபவுண்டேஷன் தானே இந்த இது PPT. சரிங்க மேம், சரிங்க. I have tried to say one thing but I forgot. You have interrupted me and I forgot. சாரி மேம். இல்ல சாரி இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். ஆனா என்னமோ சொல்ல வந்தேன். ஒரு நிமிஷம் வெயிட், ஐ வில் ரிமைண்ட் மை செல்ஃப்.